ஹலோ! வெல்கம் டூ குக் வித் பென். இந்த வீடியோல பார்க்க போறது முக்கணி சாறு எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கணி சாறு செய்றதுக்கு மா, பலா, வாழை இது 3மே சம அளவு எடுத்துக்கணும். நல்ல பழுத்த மாம்பழமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சர்க்கரையோட அளவு வந்து கம்மியா சேர்த்துக்கலாம். இது 3மே நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்க வாழைப்பழம் வந்து நேந்திரம் பழமா எடுத்தீங்க அப்படின்னா, இனிப்பு சுவை இன்னுமே கம்மியா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மஞ்சப்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து பலாப்பழம். இதில உள்ள நரம்பெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த முக்கணி சாறு செய்றதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்ல. இந்த மாதிரி இந்த சைஸ் உள்ள பாதி மூடி தேங்காய கெட்டிப்பால், தண்ணிப்பால் 2மே சேர்த்து ஒரே இதா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காவ அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முக்கணி சாறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து டேஸ்ட்டை நல்லா கொடுக்கறதுக்கு தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய ஜூஸர் ஜாரில் பலாப்பழத்தை கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கணும். நம்ம இந்த சைஸில் நறுக்கி எடுத்தால் போதும். அடுத்து மாம்பழம், அடுத்து வாழை. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்க தேங்காய் பால் அதை முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு நான் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சுவைக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி கலந்துக்கலாம். எதாக இருந்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஃப்ளேவரை இன்னும் எடுத்து காட்டுறதுக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ப்ளஸ் ஏலக்காய் பொடி சேர்க்குறனால தேங்காய் பால், வாழைப்பழம் இது எல்லாமே சேர்த்துட்டு பழம்லாம் வந்து நமக்கு ஹெவியாக இல்லாமல் கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபைனாக நல்ல க்ரீமியாக அரைக்கணும்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொரன்னு உள்ள மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்க்கும்போது நம்ம தனியாக பாகு மாதிரி திக்காக காய்ச்சி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம். இப்போ இதில் பலாப்பழம் 2ஓட இனிப்பு சுவையுமே கரெக்டாக இருந்தனால நான் இனிப்புக்குன்னு இதில் தனியாக எதுவுமே சேர்க்கலை. இந்த முக்கணி சாறு வந்து நம்ம பாரம்பரியமாக குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது. இது ரொம்ப ஹெல்த்தியானது. சம்மரில் எல்லாருக்குமே ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா சம்மரில் தான் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இது 3மே ஒரே டைமாக கிடைக்கும். இந்த முக்கணி சாறை குழந்தைங்களுக்கு சாதத்தை மசிச்சுட்டு இதை போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மேங்கோ க்யூப்ஸையும் கட் பண்ணி போட்டு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே பால் சோறு மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முக்கணி சாறு வந்து கண்டிப்பாக சம்மரில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.